பூமியிலே மனிதர்கள் பணத்துக்காக, உணவுக்காக முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிறார்கள். பணம் எவ்வளவு கிடைத்தாலும் திருப்தி இல்லாமல் இருக்கிறார்கள். உணவு வகை வகையாய் உண்டாலும் மனதிலே, உடலிலே திருப்தி அடையார்கள். ஆனால் தேவ வார்த்தையை தேடும் பொழுது உணவை உண்டாக்கின வார்த்தை வேத வார்த்தை. பணத்தை கொடுக்க வல்லமை உள்ளது வேத வார்த்தை. பூமியிலே தங்கம் எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. மாணிக்க கற்கள் தேவனால் கொடுக்கப்பட்டது. அவர்தான் ஃபவுண்டர். அவருடைய வார்த்தையை நேசிக்கிற மனிதன் பூமியிலே மகிழ்ந்திருப்பான், சகல நன்மையும் பெறுவான், ஆசீர்வாதமாய் இருப்பான், சந்தோஷமாய் இருப்பான். அவனுடைய வாழ்க்கை மிக 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 அருமையாய் இருக்கும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 19:10 வசனம் சொல்லுகிறது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்பட தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரம் உள்ளதாயிருக்கிறது. அருமையான வார்த்தை. நீங்கள் இயேசுவை விசுவசிக்கும் பொழுது, இயேசுவை நேசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது சகல நன்மையும் உண்டாயிருக்கும். எதை அதிகம் நாடுகிறீர்கள்? உலகப் பொருட்களை விட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் அதிகம் நேசிக்கும் பொழுது எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், தேவையான பணம், தேவையான உணவு எல்லாவற்றையும் தேவன் அதிகம் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எனவே இந்த நாளில் அவருடைய வார்த்தை அதிகம் நேசிக்கிறேன், அதிகம் வாசிக்கிறேன், அதிகம் தியானிக்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். God bless you. Praise Garden Ministries, Norton Bridge, Sri Lanka.